வீடியோவில் வந்து ஒரு ஆரி ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கல்யாண ப்ளவுஸு. இது வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க, இதை வந்து சுற்றி வந்து எவ்வளோ நீட்டாக வந்து இப்போ கைடு மாற்றிட்டு இப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கு உள்ளதெல்லாம் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து தைக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அதை வந்து தைக்கிறது எப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இந்த டிசைன் வந்து நாட்டுக்கு உள்ளது. அதை கரெக்டாக நம்ம வச்சு அதை தைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்குவோம். இதை வந்து சென்ட்ரு பார்த்துக்குறோங்க எப்போவும். இதுக்கு வந்து நெக்கு கட் பண்ணும்போது இந்த அளவு ரெண்டும் வந்து கரெக்டாக வச்சுக்கிறோங்க. இந்த அளவு ரெண்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டு இதை இழுத்து பார்த்துட்டு சென்ட்ரு கட் பண்ணிக்கிறோங்க. கழுத்து ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோங்க. இப்போ இதுக்கு வந்து மெயின் பீஸ்லேயும் நெக்கு கட் பண்ணக்கூடாது, லைனிங்லேயும் வந்து கட் பண்ணக்கூடாது. நான் வந்து நெக்கு மாத்திரம் அளவு மாத்திரம் நமக்கு வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து சென்ட்ரு பார்த்துக்குறோங்க. இப்போ கரெக்டாக இந்த அளவு மாத்திரம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுற அளவுக்கு ரெண்டு பக்கமும் வச்சுக்கிறோங்க. எவ்வளோ தேவை அப்படின்னு ஷோல்டர் ஜாயின் பண்ணுற அளவுக்கு மாத்திரம் இருந்தால் போதும். இந்த சென்ட்ரு நாச் போட்டிருக்கோமே அதுலேருந்து அதை கரெக்டாக வச்சு ஒரு தையல் வந்து அதில் போட்டுக்கிறோங்க. கரெக்டாக அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து கைடு மாத்திரம் வந்து ஒன் சைடு மிதி வந்து மாற்றிடுங்க. இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு வந்து கழுத்து எந்த அகலம் தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறோங்க. கொஞ்சம் பிளெயின் கிளாத் உள்ளே வர்ற மாதிரியே வந்து அதை வந்து தைச்சிக்கிறோங்க. ஏன்னா ரொம்ப அகலமாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ப்ராடாக விரிஞ்சிருந்ததுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அதுலேயே நம்ம தைக்கும்போதே நாட்டு வந்து செட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு அப்படியே நாட்டு கட் பண்ணிக்கிறோங்க. தைக்கும்போதே அதை கரெக்டாக பார்த்து அந்த அளவுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வைக்கிறது எந்த அளவுன்னு பார்த்துக்கிறோங்க. அதே அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. மேலே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சு அகலம் சரி லென்த்து. அந்த 2.5 இன்ச்சு அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கரெக்டாக வச்சுக்கிறேங்க. இந்த அளவுக்கு வர்ற மாதிரி தைச்சதுக்கப்புறம் 2.5 வரணும். ரொம்ப அகலம் இருக்கிறதுனால பிளெயின் கிளாத் கொஞ்சம் வரதான் செய்யும் இதில் வந்து. ஏன்னா ரொம்ப அகலம் தைச்சிட்டோம்னு சொன்னால் போடும்போது ரொம்ப கழுத்து வந்து அகன்றுச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஒரே மாதிரியே துணி வந்து அகலம் இருக்கிற மாதிரி தைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ இங்கே எந்த அளவுக்கு வந்து நாட்டு வச்சுருக்கீங்களோ அதே அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இது எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்கிறோங்க உயரம் வந்து. இப்போ அதே உயரத்தை வந்து இங்கே வந்து எடுத்துக்கிறோங்க. இல்லைன்னா கிராஸ் விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. போடும்போது ஏற்ற இறக்கம் வந்துடும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படியே கட் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே திருப்பிடுவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறது வந்து. நான் உங்களுக்கு இதை வந்து வளைச்சி தைச்சி காமிக்கிறேன். உங்களுக்கு அகலம் நான் நிறைய போடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து இதை வந்து சுற்றி ஃபுல்லாகவே ஓட்டிக்கலாம். ஏன்னா நெக்கு வந்து ரொம்ப வந்து இறக்கம்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் இறக்கம்தான். உங்களுக்கு வந்து அதை பார்த்துக்கிறோங்க. பிளெயின் கிளாத் வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வந்து சேர்த்தே ஓட்டிக்கிறோங்க. நம்ம தைக்கிறதுல தான் இருக்குது வந்து.
உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து கிளாத் விட்டுட்டு வந்து கட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம நாட்டுக்கு வச்சு இப்போ இது ரெண்டையும் வந்து சேர்த்து வச்சு நாட்டு தைக்கிற மாதிரி அதை எடுத்துக்கலாம். 2 பக்கமும் கிளாத் இருக்குது. அதை பத்திரமா எடுத்து வச்சுருங்க. சென்டரில் தரது இது நான் வந்து ரெடிமேட் எடுத்தது. கரெக்டாக பக்கத்தில் நல்லா கட் பண்ணிடுங்க. இதில் அப்படியே கரெக்டாக ஒட்டில் வந்து தையல் போட்டுருங்க. இப்போ அது அப்படியே நம்ம வந்து திருப்பிட்டோம்னா இந்த கிளாத் வந்து உள்ளே போயிடும். உங்களுக்கு வந்து நெக் வந்து நீட்டாக இருக்கும். நமக்கு வந்து நாட்டும் உள்ளே போயிடும். நாட்டோட பிசுரும் வந்து உள்ளே போயிடும். இதில் உங்களுக்கு இந்த ஜருகையில் தையல் போடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜரி த்ரெட் வந்து போட்டிருப்பாங்க. அதில் அப்படியே வந்து ஒரு தையல் வந்து நீங்கள் போட்டுருங்க. அப்போ வந்து இன்னும் நல்ல உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். கரெக்டாக இழுத்து வச்சுட்டு கரெக்டாக ஒன் சைடு மிதிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டோன் உடையாது. அதில் வந்து நீட்டாக அதில் வந்து தையல் போட்டுருங்க. கொஞ்சம் பொறுமையாக போடணும். நம்ம போட்டிருக்க லைனிங் வந்து வெளியில் திரும்பிடாமல் கரெக்டாக இப்போ இந்த நாட்டில் வந்து நமக்கு வந்து 2 தையல் கிட்ட வந்துடும். நம்ம உள்ளே வச்சு தைச்சது ஒன்று, வெளியில் தைச்சது ஒன்று. அப்போ உங்களுக்கு வந்து நாட்டு வந்து சீக்கிரம் கலண்டும் வராது. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப நல்லா திக்காக வந்து விழுந்துடும் அதில் தையல் வந்து. உங்களுக்கு வந்து பாருங்கள் நெக்கு நீட்டாக வந்துருச்சு. இப்போ நாட்டு வந்து கட்டிட்டோம்னா நம்ம அந்த தைக்கிற நாட்டை வந்து இதில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த அகலமும் இது மேலே வந்து ஒடுக்கமாக வரும்போது போடுறதுக்கு ரொம்ப வந்து அகண்டு வராது. இப்போ இதை நம்ம சுற்றி ஓட்டிடலாம். இதில் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அதை பார்த்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து ஓட்டிடுங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ரெடிமேடில் கொஞ்சம் வித்தியாசம் வரதான் செய்யும். இப்போ இதை வந்து லைட்டாக உள்ளார ஒரு மடிச்சிருங்க. இல்லை கரை திக்காக வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். இது அப்படியே வந்து 2வது மடிப்பு மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாகிடும். லைனிங் வந்து உள்ளே போயிடும். நமக்கு எந்த அளவுக்கு தேவை பட்டையாக அந்த அளவுக்கு வந்து அதை வந்து மடிச்சுக்கலாம்.
இப்போ நீட்டாக வந்துருச்சு. இப்போ அதை கரெக்டாக பார்த்துக்குறங்க. சென்ட்ரு பார்த்துக்கிட்டு கரெக்டாக அந்த ஸ்டோன் இல்லாத இடமா பார்த்து வந்து டாட் பிடிச்சிருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டோன் இல்லாத பக்கமாக பார்த்துக்கிறங்க. பிடிக்கும்போது ஸ்டோன் இருந்ததுன்னா அதை சென்ட்ரு வச்சுக்கிறோங்க தைக்கும்போது. அப்போ நமக்கு வந்து உடையாது, ஊசி வந்து உடையாத லெவலுக்கு வந்து பார்த்துக்கலாம். இப்போ முதுகு பகுதி வந்து ஓட்டியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து ஓட்டிடலாம். கரெக்டாக தையலுக்கு மாத்திரம் சேர்த்து வச்சுக்கிறோங்க. மேலே தையல் அளவுக்கு வச்சுட்டு அதை கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து அதை ஓட்டி வந்து எடுத்துருங்க. கரெக்டாக இதில் வந்து மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. அதில் நம்ம மேலே உள்ள அகலத்துக்கு வந்து கீழே ஓட்டணும்னு நினைக்காதீங்க. நமக்கு வந்து மேலளவு மாத்திரம் கரெக்டாக இருந்தால் போதும். கீழே கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப இறக்கம் வந்துடும். அதனால் போடும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டாக இந்த ஜரி திருட்டில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க, துணி விலகாமல் இருக்கிறதுக்கு. கரெக்டாக லைனிங் பீஸ் வந்து கை வச்சு உள்ளே இழுத்துக்கிறோங்க. அந்த துணி வந்து பத்தல, அதுக்கு வந்து ஜாயின் போடணும். இப்போ இதே மாதிரி நம்ம கையும் வந்து வச்சு ஈஸியாக வந்து திருப்பிடலாம். கரெக்டாக சென்ட்ரு வந்து பார்த்துக்கிறோங்க. கை வந்து இதில் ஒர்க்கு நிறைய இருக்குது. இப்போ அளவை பார்த்துக்கிட்டு கரெக்டாக வச்சுருங்க. எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தைக்கிற அளவுக்கு மேலே துணி இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. இதை வந்து சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. இந்த இடத்த வந்து கரெக்டாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இங்கே ஒரு சிசர் கட் போட்டுக்கிறோங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. இப்போ இந்த கையை நமக்கு வந்து மடிக்கும்போது இங்கே வந்து சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. இப்போ இதை அப்படியே வச்சு கரெக்டாக அந்த சென்டரில் வந்து
இந்த அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. அப்படியே கரெக்டாக ஒட்டி வந்து ஒரு தையல் போட்டுருங்க. இதில் வந்து நமக்கு இப்போ எப்படி கழுத்து பகுதிக்கு போட்டோமோ அதே மாதிரியே திருப்பிக்கிறங்க. திருப்பிட்டு இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. ஒரே மாதிரி கொஞ்சம் கரெக்டாக லைட் அந்த இதில் வந்து கொஞ்சம் தள்ளி வந்துருந்ததுன்னா அந்த இடம் மாத்திரம் உங்களுக்கு ப்ளைனாக தெரியும். அதை பார்த்துக்கிறங்க. இப்போ இதில் அப்படியே மடித்து ஒரு அது மேலே வந்து ஒரு படிமண் தையல் போட்டுருங்க. இது அப்படியே கரெக்டாக உள்ளே மடிச்சிட்டிங்கன்னா இந்த தையல் வந்து உள்ளே போயிடும். உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடும். இப்போ இதில் கரெக்டாக அதில் வந்து ஒரு படிமான தையல் போட்டுட்டு சுற்றி ஓட்டுறதுக்கு நீட்டாக வந்துடும் நமக்கு. இப்போ கரெக்டாக அந்த நமக்கு வந்து கதுக்கு போட்ட மாதிரியே அது அப்படியே ஒட்டில் வந்து லைனிங் பீஸை உள்ளே தள்ளி ஒரு தையல் போட்டுருங்க. நமக்கு போட்டிருக்க லைனிங் வந்து வெளியில் தெரியக்கூடாது. நல்லா நீட்டாக வந்து உள்ளே இழுத்துக்கிறங்க. கரெக்டாக அந்த ஜருகையிலே போட்டுங்க, ஸ்டோன் உடஞ்சிராமல். லைட்டாக இந்த அளவுக்கு வந்தால் போதும். உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கையில் வந்து இந்த தையல் கண்டிப்பாக வந்து நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து துணி வந்து தூக்காது. ஏன்னா துணி வந்து அப்படியே தொங்குற மாதிரியே இருக்கும். இதில் வந்து ஸ்டோன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து லைட்டாக கரைச்சி விட்ற மாதிரி தான் வரும். கையளவை விட ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ எவ்வளோ நீட்டாக வந்து ஸ்லீவ் வந்து ஓட்டிட்டோம் பாருங்கள். இப்போ கழுத்து பகுதி உங்களுக்கு கையும் கழுத்தும் வந்து நீட்டாக வந்துருச்சு. உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு திருப்புறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி முன்கழுத்து எவ்வளோ சிம்பிளாக வந்து தைச்சிட்டோம் பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கு உள்ளதெல்லாம் இதே மாதிரி நீட்டாக வந்து உள்ளற துணி கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தைச்சிருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு திருப்பும் போதும் உங்களுக்கு வந்து வெளியில் வந்து அந்த கலர் வந்து தெரியாது. அதனால் அது கரெக்டாக பார்த்து வந்து கட் பண்ணிக்கிறங்க. கட் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஆரி ப்ளவுஸ் வந்து ஓட்டி பாருங்கள். இந்த கல்யாண ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.